வணக்கம் கோபி சார். இந்த பாட்டு கேட்டு என் மனசும் நிறைஞ்சிடுச்சு, கண்ணும் நிறைஞ்சிச்சு சார். கண்ணு குளமா ஆச்சு எனக்கு. உண்மையிலேயே திவ்யமா இருக்கு சார் பாட்டு. ரொம்ப மெலோடியஸா, உண்மையிலேயே மனசு நம்ம நம்ம மனசு ரொம்ப கனமா இருக்கும் போது இந்த பாட்டு கேட்டா ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு பாட்டா இருக்கு. அதுவும் விஜயலட்சுமி அம்மா பாடினது ரொம்ப திடீர்னு ஸ்பஷ்டமா இருக்கு அவங்க வார்த்தை எல்லாம். ஐ மீன் மத்தவங்க பாடியிருந்தா இந்த அளவுக்கு ஸ்பஷ்டமா இருக்குமோ தெரியல. பட் வார்த்தையெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது. அண்ட் மெலடி, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சில பாட்டுல எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, அது ஸ்கோர் பண்ணும் நிறைய. நம்ம வாய்ஸ் வந்துட்டு கம்மி, லிரிக்ஸும் வாய்ஸும் கம்மியா இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு ரொம்ப மெலிசா, அதாவது ரொம்ப ஒரு மெலோடியஸா லைட்டா இருக்கு மியூசிக்கு. நம்மளோட வார்த்தை லிரிக்ஸும் சரி, இந்த ராகமும் சரி, எடுத்துக்காட்டா ஐ மீன் எடுத்து தூக்கி காமிக்கிறது. அது ரொம்ப நல்லா இருக்கு சார். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பொருட்டா நினைச்சு இந்த பாட்டு நான் எனக்கு போட்டு காமிக்கணும்னு அனுப்பி நான் கேட்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த முருகனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சார். கண்டிப்பா சார், தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நீங்க அன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல போட்டிருந்தீங்க. பட் இல்ல, எல்லாருக்குமே முருக பக்தர் தோண்டு போற முருக பக்தர்கள் மனசு வலிக்குது இன்னைக்கு, மனசு கனமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பாட்டை கேட்டாக்க கண்டிப்பா ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம் வரும் சார். ஒரு ஆறுதலா இருக்கும் சார், ஒரு வழிகாட்டியா இருக்கும் சார். தேங்க்யூ கோபி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.